ஒரு ஊரிலே திருமண ஊர்வலம் போய்கொண்டிருந்தது. வான வேடிக்கைகள் மேலதாளங்களோடு எல்லாரும் கலந்து கொண்டு அந்த ஊர்வலத்திலே போய்கொண்டிருக்கிறார்கள். வேடன் ஒருவன் ஒரு மரத்திலே இருந்த குருவியை சுடுவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். அவன் இந்த ஊர்வலத்தை பற்றி நினைக்கவில்லை. இந்த ஊர்வலத்திலே ஒலிக்கின்ற மேலதாளங்களையோ அல்லது வெடிக்கின்ற வெடி சத்தங்களையோ அவன் நினைக்கவில்லை. அவன் அந்த குருவியை சுடுவதிலே கவனமாக இருந்தான். அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஒரு முனிவர் அந்த துறவியை பார்த்து, நீர்தான் நல்ல இலக்கு உள்ள மனிதன், உன்னை பின்பற்றுவதுதான் நல்லது என்று கூறினார். இன்றைய நற்செய்தியிலே மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று நாம் படித்தோம், வாசிக்க கேட்டோம். இந்த நல்ல பங்கு ஒருபோதும் அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று ஆண்டவர் கூறுகிறார். மரியா தேர்ந்து கொண்ட நல்ல பங்கு எது என்பதை தியானிக்க இந்த வழிபாடு அழைப்பு விடுக்கின்றது. அதற்கு முன்னால் திருவிவிலியத்திலே யாரெல்லாம் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார்கள் என்பதை அறிவோம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது: வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தார்கள் என்று. இயேசு சாமி பேசுங்க சாமி, இயேசு சாமி நாங்கள் கேட்க வந்திருக்கோம் சாமி என்று நெருங்கி வந்தார்கள். இயேசு சொல்வதை கேட்க தலைமை குருக்கள் வரவில்லை. இயேசு சொல்வதை கேட்க பரிசேயர்கள் வரவில்லை, சதுசேயர்கள் வரவில்லை, மறைநூல் அறிஞர்கள் வரவில்லை, பாவிகளும் வரி தண்டுவோர்களும் வருகிறார்கள். நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர்கள் இந்த வரி தண்டுபவர்கள், நல்ல பங்கை தேர்வு செய்தவர்கள் இந்த பாவிகள். ஆக இந்த பாவிகளின் வரிசையில், வரி தண்டுபவர்களின் வரிசையில் நாமும் நல்ல பங்கை தேர்வு செய்ய வந்திருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே மலைப்பொழிவிலே இப்படி வாசிக்கிறோம்: இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை என்று இருக்கும். இயேசு ஏதோ சொல்ல போகிறார், நமக்கு அரிய கருத்துக்களை கூறப்போகிறார் என்று சீடர்கள் அவர் அருகே வருகிறார்கள். இந்த சீடர்கள் நல்ல பங்கை தேர்வு செய்தார்கள். இந்த சீடர்களை போன்று, பாவிகளை போன்று, வரி தண்டுபவர்களை போன்று இன்று வாசிக்க கேட்ட மரியாவும் நல்ல பங்கை தேர்வு செய்கிறார். எப்படி? தனது மனதை ஒடுக்கி ஒருங்கிணைத்து, தனது உடலை அடக்கி ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறவர்கள், வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்க விரும்புகிறவர்கள், ஆண்டவருக்கு விருப்பமான பாதையில் நடக்க விருப்பம் உள்ளவர்கள் மனதை ஒருங்கிணைக்க வேண்டும். மார்த்தா என்ன செய்கிறார்? அங்கேதான் இருக்கிறார், அதே வீட்டிலே. இயேசு எந்த வீட்டிலே இருந்தாரோ அதே வீட்டில்தான் மார்த்தா இருக்கிறார். ஆனால் மார்த்தாவினுடைய மனது அங்கே இல்லை. அவருடைய ஆன்மா இயேசுவோடு இல்லை. அவர் பல விஷயங்களை பற்றி கலங்குகிறார், முணுமுணுக்கிறார். அது சரியில்லை, இது சரியில்லை. ஆண்டவர் இயேசு மார்த்தாவை என்னுடைய செயல்களை விமர்சிக்கவில்லை. நன்றாக பாருங்கள், மார்த்தா மார்த்தா என்று இருமுறை கூவி அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே மோசையை அழைத்தது போன்று, சாமுவேலை அழைத்தது போன்று, புதிய ஏற்பாட்டிலே சவுலை அழைத்தது போன்று பெயர் சொல்லி அழைக்கிறார். மார்த்தாவினுடைய மனநிலையை தான் அலசுகிறார்.
மார்த்தாவினுடைய மனது ஆண்டவரோடு இல்லை. ஆக நாம் ஆண்டவரோடு இருக்க விரும்பினால் நமது மனதை கட்டுப்படுத்தி உடலை ஒடுக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ முயற்சிக்க வேண்டும். இதுதான் அழகான கிறிஸ்தவ வாழ்வுக்கு, நல்வாழ்வுக்கு சிறந்த வழி. இதைதான் இன்றைய நற்செய்தி நமக்கு போதிக்கின்றது. அந்த மரியா எப்படி நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாரோ, சீடர்கள் எப்படி நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார்களோ, எப்படி பாவிகளும் வரி தண்டுபவர்களும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார்களோ, அதே போன்று நாமும் நல்ல பங்கை தேர்வு கொள்ள இங்கே வந்திருக்கிறோம். அதற்கு சிறந்த வழி இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதுதான், இயேசுனுடைய வார்த்தைகளை படிப்பதுதான், இயேசுனுடைய வார்த்தைகளின்படி வாழ்வதுதான். அது அந்த வழிதான் சிறந்த வழி. இதை உணர்ந்து இந்த வழிபாட்டிலே ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்க வேண்டும். எப்படி ஆடுகள் ஆயனுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றனவோ அதே போன்று நாங்களும் உமது குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதன்படி நாங்கள் நல்ல பங்கை தேர்வு கொள்ள வேண்டும். கன்னி மரியாள் நல்ல பங்கை தேர்வு செய்தார், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தார். நான் ஆண்டவருக்கு அடிமை என்றும் சொல்லுகிறார். ஆக நல்ல பங்கு என்பது ஆண்டவரோடு இருப்பது, நல்ல பங்கு என்பது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, நல்ல பங்கு என்பது ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒழுகுவது. இதை உணர்ந்து இந்த வழிபாட்டிலே நம்பிக்கையோடு கலந்து கொள்வோம்.